இலக்கிய சீரியலில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஒரு பக்கம் கௌதம் ஜெயிலுக்கு போனதுக்கு காரணம் அந்த தாட்சாயினி பண்ண ஏதோ ஒரு கிரிமினல் வேலை தான் அப்படிங்கிறது இலக்கியாவுக்கு தெரிஞ்சு போச்சு. இன்னொரு பக்கம் வீட்டுக்கு போனால் பைரவி நீ வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பைரவியும் துரத்தி விட்டாங்க. இப்போது கௌதம் நாம் எப்படி காப்பாற்ற போகிறோம்? கௌதமை வெளியே கொண்டு வந்தால் மட்டும்தான் இனிமேல் நாம் அந்த வீட்டுக்குள்ளேயே போக முடியும். அத்தை வேற பைரவி கூட இருக்காங்க. அத்தைக்கு வேற ஏற்கனவே உடம்பு சரியில்லை. அத்தை வேற கௌதம் நினச்சி ஃபீல் பண்ணி அவங்களுக்கு வேறு உடம்பு சரியாமல் போயிடுச்சு. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த அஞ்சலி கார்த்திக் தான். கார்த்திக் லூசு மாதிரி யார் நம்பணும்னு தெரியாமல் நம்பிக்கிட்டு இப்படி கார்த்திக்கும் கௌதம்க்கு எதிராக மாறிட்டாரு. கார்த்திக் இப்போது எங்கே இருக்கானே தெரில. இந்த அஞ்சலியா, தாட்சாயினியா, எஸ்எஸ்கேவா, இதில் யார் கண்ட்ரோலில் கார்த்திக் இருக்கான்? கார்த்திக்கை நாம் எப்படி வெளியே கொண்டு வர போகிறோம்? கார்த்திக் வெளியே வந்தால் மட்டும்தான் கௌதமை நாம் வெளியவே கொண்டு வர முடியும். இந்த அஞ்சலி பணத்துக்கு ஆசைப்பட்டு கார்த்திகை கொன்னாலும் கொல்லுவா. அப்படி மட்டும் எதனா பண்ணிட்டானா கௌதம் அப்புறம் ஆயுஷுக்கும் வெளியவே வர முடியாது. இதை மட்டும் இந்த தாட்சாயினி எஸ்எஸ்கே பயன்படுத்திக்கிட்டு கார்த்திக் எதனா பண்ணிட போகிறாங்களே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியாமல் இலக்கியா அப்படியே கண்ணு பெதுங்கி நிற்கிறாங்க. இலக்கியாவுக்கு எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியாமல் நிற்கிற இலக்கியாவுக்கு கடவுளை பார்த்து, இலக்கியா நீ தான் எனக்கு ஏதோ ஒரு வழியை காட்டணும். என் புருஷனை காப்பாற்றி நான் திரும்பவும் அந்த வீட்டில் போயிட்டு நல்லபடியாக வாழணும். பைரவி ஆண்டி சொன்ன மாதிரி நான் வந்ததுனால தான் கௌதமுக்கு கெட்ட நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லைன்னு நிரூபிக்கணும் அப்படின்னா நான் கௌதமை கண்டிப்பாக வெளியே கொண்டு வந்து தீரணும் அப்படின்னு இங்கே இலக்கியா மனசார கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க. அப்போ தான் இலக்கியா ஃபோன் அடிக்குது. டக்குன்னு இலக்கியா எடுத்து பார்க்குறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ரேவதி அம்மா இதுக்கு கால் பண்ணுறாங்க இந்த நேரத்தில் அப்படின்னு இலக்கியா ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. சொல்லுங்கம்மா எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்க, நான் ரேவதி பேசுகிறேன், சொல்லுங்கள் தெரியுது. ஆமாம் என்னாச்சு? கௌதம் எங்கே? கௌதம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்க, ஆமாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் எங்கே இருக்கேன் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை இலக்கியா, நான் சொல்ல போகிற விஷயத்தை மட்டும் கேளு. எனக்கு தெரியும் அந்த எஸ்எஸ்கே கௌதம் எப்படி ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு ஏதோ திட்டம் போடுறான் அப்படின்னு. நான் வழியில் ஒரு விஷயத்த பார்த்தேன், அதை மட்டும் சொல்கிறேன். ஆனால் எங்கே பார்த்தேன் எப்படி பார்த்தேங்க மட்டும் நீ கேட்காத. நான் சொல்கிறது மட்டும் கேட்டேன்னா கண்டிப்பாக கௌதமை எந்த பிரச்சனையிலும் இல்லாமல் வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க. இலக்கியா உடனே என்னத்தை சொல்கிறீங்க? எனக்கு புரியல, என்ன சொல்ல போகிறீங்க? இல்லை இலக்கியா, அந்த எஸ்எஸ்கே தாட்சாயினி 2 பேரும் திட்டம் போட்டு தான் கௌதம் இப்போ ஜெயிலுக்கு அமைச்சிருக்காங்க. அதுக்கு காரணமே கார்த்திக் தான். ஸோ கார்த்திக் டெல்லி போகிறதா தான் இருந்தான். ஆனால் அந்த கார்த்திக்கு நம்ம எஸ்எஸ்கே ஏதோ மயக்க மருந்து கலந்து கொடுத்து கார்த்திகை கடத்திட்டாங்க. இப்போது கார்த்தி எஸ்எஸ்கே கண்ட்ரோல் தான் இருக்கான். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இது அஞ்சலிக்கே தெரியாது. அஞ்சலியவே ஏமாற்றி கார்த்திகை அந்த எஸ்எஸ்கே தாட்சாயினி 2 பேர் சேர்ந்து கடத்தி வச்சுருக்காங்க. ஸோ அஞ்சலிக்கு தெரியாதனால தான் அஞ்சலி கௌதம் தான் கடத்திட்டாங்கன்னு சொல்லி நம்புறா. அது மட்டும் இல்லை, அந்த எஸ்எஸ்கேவுடைய ஆளுங்க கௌதம் தான் உன்னை கடத்த சொன்னதா அவங்க கார்த்திக் முன்னாடி பேசியிருக்காங்க. அதெல்லாம் காதில் வாங்கி தான் கார்த்திக் இப்படி ஒரு வீடியோவை பேசியிருக்கான். இது எல்லாமே எஸ்எஸ்கே போட திட்டம் தான் அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க. சரிங்க அத்தை, ஆனால் இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்க, இலக்கியா நான் தான் சொல்கிறேன்ல, நான் எங்கே இருக்கேன் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, நான் சொன்ன செய்தி மட்டும் தான் முக்கியம். நீ போயிட்டு சீக்கிரம் கௌதமை காப்பாற்று. சரி அத்தை, இப்போ கௌதம் காப்பாற்றணும்னா கார்த்திக் எனக்கு வேணுமே. கார்த்திக் இப்போ எங்கே இருக்கான்? இலக்கியா இப்போ எஸ்எஸ்கே நேராக நான் சொல்கிற அட்ரஸ்க்கு தான் போயிட்டுருக்கான். அந்த வழியை தான் கார்த்திக் எங்கே கடத்தி வச்சுருக்கான்னு அவன் பார்க்க போகிறான். நீ மட்டும் நேராக ஃபாலோ பண்ணி போனான்னா கண்டிப்பாக கார்த்திக் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம் இலக்கியா அப்படின்னு ரேவதி அந்த ஸ்பாட்டை சொல்லுவாங்க. ஏன்னா ஆஃபீஸ்லேருந்து எஸ்எஸ்கே கிளம்பும்போது ரேவதி பார்த்துருக்காங்க. அதே மாதிரி இலக்கியா அந்த சிக்னலை போய் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ கரெக்டாக எஸ்எஸ்கே அப்போ தான் வருவார் காரில். உடனே எஸ்எஸ்கே காரை ஃபாலோ பண்ணி இலக்கியா பின்னாடியே போவாங்க. எப்படியும் எஸ்எஸ்கே கார்த்திகை பார்க்கறதுக்கு அந்த பாலடைஞ்ச பங்களாவுக்கு போவார். நம்ம இலக்கியாவும் பின்னாடியே போயிடுவாங்க. போய் பார்த்தா எஸ்எஸ்கே உள்ளே போவாங்க. அந்த ரவுடி பசங்க வந்து எஸ்எஸ்கே வரவேற்பாங்க. இலக்கியாவும் சைடில் போய் பார்ப்பாங்க. அப்போ சொல்லுவானுங்க, சார் நீங்கள் சொன்ன மாதிரி பேசிட்டோம், அந்த கார்த்திக் சைடில் முட்டாளாக இருக்கான், நாங்கள் பேசுனது எல்லாத்தையும் நம்பி கௌதம் தான் தன்னை கடத்திருக்கான்னு சொல்லி அவனும் வீடியோவை ரிலீஸ் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியுமே கௌதம் இப்போ எங்கே சார் இருக்கான் அப்படின்னு கேட்க, கௌதமாக அரெஸ்ட் பண்ணியாச்சுடா, அவன் இப்போ ஜெயிலில் இருக்கான். ஆனால் அவன் நாளைக்கு தான் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. அது வரைக்கும் நீங்கள் கார்த்திகை பத்திரம் பார்த்துக்குங்க. ஸோ கார்த்திகை கடத்துனது கௌதம் தான் அப்படின்னு அதையே மெயின்டைன் பண்ணுங்கள், புரியுதா? அப்போ தான் நாளைக்கு கோர்ட்டில் போகும்போது கௌதம் தான் கார்த்திகை கடத்திட்டான் அப்படின்னு சொல்லி அவன் மேலே பழி போடுவாங்க. ஆனால் கார்த்திகை தேடி பார்த்து கிடைக்கணும்னு சொல்லி முடிஞ்சால் கார்த்திக் கதையை முடிச்சுட்டு அந்த பாடியவும் கௌதம் தான் கொலை பண்ணான்னு சொல்லி அவன் மேலே பழிய போட்டோம்னா அப்புறம் ஆயுசுக்கும் கௌதம் வெளியே வரவே மாட்டான். எனக்கு இருக்கிற ஒரே பிஸ்னஸ் எதிரி அவன் மட்டும்தான்டா. அவன் ஒளிஞ்சு
அழிஞ்சிட்டானா அப்புறம் எனக்கு பிஸ்னஸில் எதிரியே இல்லை. இந்த எஸ்எஸ்கே எதிர்த்து எவனும் உயிரோடு இருக்கவே கூடாதா அப்படின்னு எஸ்எஸ்கே பேசுறாரு. அது கேட்டது இலக்கியா செம்ம அதிர்ச்சி வராங்க. அட பாவி, நீலாம் ஒரு மனுஷனா? பிஸ்னஸில் ஒரு தொழில் பண்ணுற இடத்துல இப்போ இல்லாமல் பண்ணுவேன் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கார்த்தி அப்போ இங்கே தான் இருக்கான் அப்படிங்கிறத இலக்கியா புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ நாம் என்ன பண்ணுறது? நாம் மட்டும் தனியாக போனால் கண்டிப்பாக கார்த்திகை காப்பாற்ற முடியாது அப்படின்னு இலக்கியா உடனே தனக்கு தெரிஞ்ச எஸ்ஐ கால் பண்ணுறாங்க. எஸ்ஐ கால் பண்ணி இது மாதிரி நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அவரும் உடனே சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நேராக அவருக்கு தெரிஞ்சு 4-5 பேர் அழைச்சிக்கிட்டு அந்த ஸ்பாட்டுக்கும் வருவார். வந்து ரவுடி பசங்க அடிச்சுட்டு கார்த்திகை அங்கேருந்து காப்பாற்றுவாங்க. காப்பாற்றினதுக்கப்புறம் கார்த்திக்கே தெரியாது தன்னை கடத்தினது கௌதம் இல்லை எஸ்எஸ்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் நம்ப மாட்டார். கௌதம் தான் கடத்தணும் தான் அவர் நினைப்பார். ஆனால் எஸ்எஸ்கே ரவுடி பசங்கள்கிட்ட பேசும்போது இலக்கிய எல்லாத்தையும் வீடியோ எடுத்திருப்பாங்க. அந்த வீடியோவை கார்த்திகிட்ட காட்டுவாங்க. அப்போ தான் கார்த்திக் புரியும் இது எல்லாத்தையும் பண்ணது எஸ்எஸ்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கார்த்திக் கௌதம் எனக்கு தப்புமே இல்லைன்னு சொல்லி கௌதம்கிட்ட மன்னிப்பு கேட்பாரு. இப்படி தான் இலக்கியா கண்டிப்பாக கௌதமை வெளியே கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது.